ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹை. நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் தமிழ். பெஞ்சமின் கிரஹாம் எழுதினது இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட கம்ப்ளீட் சம்மரியை பத்தி நம்ம இந்த சீரீஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல நம்ம 15th சாப்டர் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃபர்ஸ்ட் 14 சாப்டர்ஸ் இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர்: இந்த புக்கை படிச்சதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்ல ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. இந்த வீடியோ நாங்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் எடுத்திருக்கோம். வீடியோக்கு நடுவுல நான் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை எந்த வகையிலும் ஒரு சஜஷனாவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். சாப்டர் 15 ஒரு ஆண்டர்பிரைசிங் இன்வெஸ்டர், அதாவது ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர் ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இந்த சாப்டர்ல பார்க்கலாம். போன சாப்டர்ல ஆர்த்தர் ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர், அதாவது ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் இல்ல பாசிவ் இன்வெஸ்டர் அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அவங்க ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கிரைட்டீரியாஸ், அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டீடைல்டா பார்த்திருப்போம். அதுல அவங்களோட முக்கியமான வேலையே கரெக்டான ஸ்டாக்ஸை பிக் பண்றது மட்டும் கிடையாது, குறிப்பா என்னென்ன மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில ஆர்த்தர் வந்து டீடைல்டாவே கொடுத்திருப்பாரு. இந்த சாப்டர்ல ஆண்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ், அதாவது அக்ரெசிவ் இன்வெஸ்டர் இல்ல ஆக்டிவ் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க எப்படி ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணணும், ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்றதுக்கு, எஃபோர்ட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தயாரா இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது அவங்க பண்றதுக்கு முக்கியமான காரணமே ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை விட ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸை மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். உண்மையாலே நம்மளால மார்க்கெட்டை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்கிட்டயுமே பொதுவாகவே இருக்கும். இப்போ எனக்கு மார்க்கெட் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா போதும் அப்படின்னா ஆல்ரெடி போன சாப்டர்லயே அதுக்கான வழியை நம்ம பார்த்திருப்போம். சிம்பிளா ஒரு பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸை எடுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதும். ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் தான் அப்படியே நமக்கும் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ ஒருவேளை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம எஃபர்ட் போட்டு ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதை விட ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டி அப்படி இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம இயற்கையா சொல்றப்போ இப்போ அந்த பிளான்ல நம்ம பெருசா எஃபோர்ட்டே போட மாட்டோம். ஒரு பிராடான இண்டெக்ஸ் அதை அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி பண்றோம். இப்ப அதை விட நான் கொஞ்சம் ஜாஸ்தி எஃபோர்ட் போடுறேன், டைம் போடுறேன், எல்லாம் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் தானே வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. அது ஏன் அப்படிங்கிறதுக்குமே ஆர்த்தர் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சின்ன சின்ன கம்பெனிஸ் இல்ல, பெரிய பெரிய கம்பெனிஸே எடுத்துப்போம். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஸ்கில்டு அனாலிசிஸ்ட் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து மார்க்கெட்ல பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, கோடிக்கணக்கான அமௌண்ட்டை அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இல்லாத ரிசோர்ஸே கிடையாது, அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாத ஃபைனான்சியல் டேட்டாவே கிடையாது. இப்ப நம்மளாம் வந்து ஒரு முக்கியமான டேட்டாஸை மட்டும்தான் ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட மொத்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டையும் ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ் பண்ணாம டீடைல்டா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸால கூட பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மார்க்கெட்டை வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணவே முடியல. 1960ல இருந்து 1968க்குள்ள நடந்த ஒரு ஸ்டடியில என்ன தெரியுது அப்படின்னா, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து ஒருவேளை ரேண்டமா பிக் பண்ணி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட இந்த மியூச்சுவல் ஃபண்டை விட பெட்டரா ரிட்டர்ன்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கு, அதாவது சேம் ரிஸ்க் கேட்டகரியில சொல்றாரு ஆர்த்தர். ஸோ அதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறாரு. இப்ப லோ ரிஸ்க் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ மார்க்கெட்டை விட 3.7% பாத்தீங்கன்னா கம்மியா தான் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. மீடியம் ரிஸ்க் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2.5% கம்மியா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஹை ரிஸ்க் ஃபண்ட்ல 0.2% பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஈவன் ஒரு எக்ஸ்பர்ட்டாவே இருந்தாலும் நம்ம அதிக டைம் மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ணாலும் அனலைஸ் பண்ணாலும் ரிசர்ச் பண்ணாலும் ஸோ மார்க்கெட்டை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அதனால மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வேஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணுது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இப்போ ஒரு சாதாரண ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு, அவருக்கு வந்து பெருசா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இல்ல, அவருக்கு வந்து ஆவரேஜான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனா இருக்காரு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாவே ஒரு கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணி அதுல அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னாலே ஸோ ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன்ஸை பாத்தீங்கன்னா அவரால் மேக் பண்ணிட முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் பண்ற காமனான மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவரால் அவாய்ட் பண்ணிட முடியும். ஏன்னா இப்ப அவரே வந்து ஸ்டாக்ஸை பிக் பண்றப்போ, அதாவது அவரே தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிறப்போ அவர் வந்து தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணிட்டாரு, இங்க கூட வந்து ஃபண்டை சூஸ் பண்ற அளவுக்கான நாலேஜ் அவர் கண்டிப்பா கெயின் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ நம்ம இருக்கோம்னா நமக்கு ஏத்த மாதிரியான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபண்ட் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா வேஸ்ட் தான். திரும்ப அதை செல் பண்ணிட்டு அந்த டைம்ல அதுல சின்ன ப்ராஃபிட் இருக்கலாம், இல்ல வந்து லாஸ்ல கூட இருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் அது ஃபுல்லாவே வேஸ்ட் தான்.
திரும்ப முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பிக் பண்ற அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடல அப்படின்னா கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே நமக்கு செட் ஆகுற மாதிரியான ஃபண்ட்ஸை நம்மளால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாவே தேர்ந்தெடுக்க முடியும். சோ எது எப்படி இருந்தாலும் இங்க நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனல்ஸாவே இருந்தாலும் மார்க்கெட்டை பீட் பண்றதுக்கு யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இங்க கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெருசு. சோ அதை பத்தி எல்லாம் டீடைல்டா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஏன் எக்ஸ்பர்ட்ஸால கூட வந்து மார்க்கெட்டை அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான 2 இம்பார்ட்டன்டான ரீசனை ஆத்தர் சொல்றாரு. நம்பர் 1, ஆல்ரெடி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே மார்க்கெட் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும். இப்போ ஒரு கம்பெனியை பத்தின பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டாக்ஸை யாருமே விட்டு வைக்க மாட்டாங்க. உடனே பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஏறி இருக்கும். இப்ப கரண்டா அந்த பிசினஸ் என்ன வர்த்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கான பிரைஸுக்கு ஏற்கனவே அது வந்திருக்கும். இப்ப இதுக்கப்புறம் பிரைஸ் மூவ்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா மேபி மார்க்கெட் இந்த சென்டிமெண்ட்ல இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நடக்கும். அப்ப கூட அது வந்து ரியலிஸ்டிக்கான மூவ்மெண்ட்லாம் கிடையாது. எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ், அதாவது அதுக்கப்புறம் அந்த growthக்கு அப்புறம் வர அந்த எக்ஸ்ட்ரா growth எல்லாமே எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கொலாப்ஸ் ஆகலாம். அண்ட் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் மோஸ்ட்லி அனாலிசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்ல ப்ரிடிக்ட் பண்ண முடியாத விஷயத்த ப்ரிடிக்ட் பண்ண தான் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்க அவங்களோட எஃபர்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லாமலே போயிருது. சோ மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸே ஃபுல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் மேலதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஒரு சில குறிப்பிட்ட கம்பெனிலே கண்ணு வைக்கிறதுனால அந்த கம்பெனில மட்டும் பாத்தீங்கன்னா growth அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டாவே பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தப்பி தவறி ஒரு அனாலிசிஸ்ட் வந்து வேற ஒரு டிஃபரெண்டான ஸ்டாக்க சொன்னா கூட அது அவரோட பர்சனல் ஆப்டிமிசம்னால இருக்கலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதாவது அவரோட தனிப்பட்ட நம்பிக்கை இல்ல வேற ஏதாவது பர்சனல் ரீசன்னால பாத்தீங்கன்னா இல்ல பயாஸ்டா பாத்தீங்கன்னா அவர் அந்த டிசிஷனை எடுத்திருக்கலாமே தவிர அந்த ஸ்டாக்ல ஒளிஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. சோ இது ஆர்த்தர் வந்து டூப்ளிகேட் பிரிட்ஜ் டோர்னமெண்ட் அப்படிங்கிற ஒரு கேமோட பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றாரு. இது ஒரு விதமான கார்ட் கேம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எப்படி பிளே பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா இந்த கேம் விளையாடுற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சேம் ஸ்கில் தான் இருக்கும். அதனால எல்லாரோட ரிசல்ட்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த கேம்ல வின் பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு ரேண்டமா ஒரு பிரேக் இருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா வின் பண்ணுவாங்க. மத்தபடி அந்த இடத்துல அவங்களோட ஸ்கில்னால பாத்தீங்கன்னா இந்த கேம்ல அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. வால் ஸ்ட்ரீட்லயுமே இங்க இருக்கிற அனாலிசிஸ்டோட மைண்ட் செட் அப்படிங்கிறது அந்த கேம் விளையாடுற பிளேயர்ஸோட மைண்ட் செட் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ எல்லாரோட ஒப்பீனியனுமே சுத்தி சுத்தி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறாரு. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ற அந்த மெத்தட்லயே பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கலாம். இவங்க ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னா நல்ல growth இருக்கிற கம்பெனியா பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கறாங்க. சோ அதோட மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும், குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் ஓகே அப்படின்னா கூட சின்ன கம்பெனி, டல்லா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனி, இல்ல குறைஞ்ச நம்பிக்கையோட இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் சுத்தமா பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுறாங்க. சோ இதுல என்ன பிரச்சனைனா இப்போ ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை என்ன பிரைஸுக்கு வேணாலும் கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு கம்பெனி வீக் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு சீப்பான பிரைஸ்ல கிடைச்சாலும் பாத்தீங்கன்னா அதை வாங்குற ஐடியாக்கு அவங்க வரவே மாட்டாங்க. இதனால நல்ல கம்பெனி அப்படின்னு அவங்க நினைக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா ரொம்ப ரேப்பிடா பாத்தீங்கன்னா அதோட ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். பட் அது எல்லாமே வந்து அன்ரியலிஸ்டிக்கானதான், எப்ப வேணாலும் கொலாப்ஸ் ஆகி ஃபால் ஆகலாம். அண்ட் புவர் கம்பெனி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கார்ப்பரேட் பெர்ஃபார்மன்ஸோட ரியாலிட்டி ஒரு சில கம்பெனி மட்டும்தான் எந்த ஒரு தடையும் இல்லாம லாங் டேர்ம்ல நல்ல ஒரு growth வந்து பாத்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான லார்ஜ் கம்பெனி அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அழிஞ்சே போயிடாது. அண்ட் நிறைய பிசினஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்து போகும். அவங்களோட லீடர்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும். மார்க்கெட் சைக்கிள் காரணமா அவங்களோட பிசினஸ் வந்து முன்ன பின்ன நடக்கலாம். அவங்க பிசினஸ்லயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டி காரணமா அவங்களோட பொசிஷன் இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் செக்டார்ல டாப் கம்பெனியா இருந்தவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தவங்க செகண்ட் பிளேஸ் போலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நடக்கதான் செய்யும். இப்ப ஹிஸ்டாரிக்கலி நம்ம பாக்குறப்போ ஸ்டீலுக்கெல்லாம் வந்து ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நல்ல மவுஸ் இருக்கும், ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். சோ இது வந்து மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும். சில கம்பெனி டிராமட்டிக்கா பாத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்க. அதே இன்னொரு பக்கம் சில கம்பெனிஸ் வந்து மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி சரியில்லாததுனால
ஒரு பக்கம் தொடர்ந்து வந்து ஃபால் ஆகிட்டே இருப்பாங்க. சோ இதுல மெயின் அனாலிசிஸ்ட பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் டர்ம் ப்ரொஜெக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியா இல்ல கெட்ட கம்பெனியா அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க. அதுலயும் ஒரு கம்பெனி கெட்ட கம்பெனி அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது அந்த கம்பெனி மேல அந்த அவநம்பிக்கை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை சீண்ட கூட மாட்டாங்க. பட் இந்த ரெண்டு அசம்ஷனுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தப்பா போய் முடியறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஒரு ஆண்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் எப்படி மார்க்கெட்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். உண்மையாலே மார்க்கெட்டை பீட் பண்ற மாதிரியான ஸ்டாக்ஸை அவங்களால செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் அது இம்பாசிபிள் இல்ல அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதுக்கு மெயினா வால் ஸ்ட்ரீட்ல இக்னோர் பண்ற ஏரியால நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அப்படிங்கிறாரு. அண்ட் அதுதான் அவரோட வெரி சிம்பிள் ஐடியாவும் கூட. முதல்ல இது ஏன் கஷ்டம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு நார்மலான ஒரு இன்வெஸ்டரா இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ்ட விட ஒரு பெட்டரான ஸ்டாக்ஸை என்னால சூஸ் பண்ணிட முடியுமா, அதை என்னால வந்து செலக்ட் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கே இருக்கும். சரி அட்லீஸ்ட் அவங்க செலக்ட் பண்ற ஸ்டாக் மாதிரியே நம்மளும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அது எல்லாமே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்திருப்பாங்க, எல்லாரும் அதை வாங்கியிருப்பாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல் பிரைஸ் ஆகியிருக்கும். அதாவது ஏற்கனவே அதுல growth அப்படிங்கிறது நடந்திருக்கும். எப்பயாவது ரொம்பவே ரேரா தான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு அண்டர் வேல்யூல நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. பட் அதை நம்ம பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேரா தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரியே இருக்கும். இவ்வளவு விஷயம் இருந்தாலுமே சம்டைம்ஸ் மார்க்கெட்ல மெயின் ஸ்ட்ரீம் அனாலிசிஸ்டே பாத்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க, இல்ல கண்டுக்காமலே பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. அண்ட் அந்த ஏரியால நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ இப்ப ஆர்த்தர் சொல்ல போற இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ண முடியும். ஆர்த்தர் அவரோட மொத்த கெரியர்லயுமே கிட்டத்தட்ட இதே ஸ்ட்ராட்டஜியை தான் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல ரொம்ப பாப்புலரான மெத்தட் அப்படின்லாம் கிடையாது இது. சோ அவரோட கம்பெனில கிரஹம் அண்ட் நியூமன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல இதே அப்ரோச்சை யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்திருக்காரு. அண்ட் அதன் மூலமா கன்சிஸ்டன்டாவும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணி இருக்கிறதா சொல்றாரு. அதுல மிஸ்பிரைசிங்னால வந்து ரொம்ப கம்மியான வேல்யூக்கு போன ஸ்டாக்ஸ், ஸ்பெஷல் சிச்சுவேஷன், சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா ஃபோக்கஸ்டா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ எந்தெந்த ஏரியாஸ அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 ஆர்பிட்ரேஜஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆர்பிட்ரேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல நம்ம வந்து பை அண்ட் செல் ரெண்டுமே பண்ணுவோம். சோ அந்த பை பண்றதுக்கும் செல் பண்றதுக்கும் இடையில இருக்கிற பிரைஸ் டிஃபரன்ஸ்ல நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா மேக் பண்ணுவோம். சோ இதுக்கு இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா ஒரு செக்யூரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு, இன்னொரு செக்யூரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. அதுலயும் குறிப்பா இப்போ ரெண்டு கம்பெனி இருக்காங்க இல்லையா, இப்ப ரெண்டு கம்பெனி சேர்ந்து ஒரே கம்பெனியா மர்ஜ் பண்ண போறாங்க, இல்ல ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ண போறாங்க, இல்ல ஏதாவது வந்து ஒரு ரீஆர்கனைசேஷன் நடக்க போகுது, அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இத பண்ணலாம் அப்படிங்கிறாரு. வெறும் ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்திருக்காரு. எக்ஸாக்டா இதுல என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்லல. அதாவது டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்த ரூல்ஸ் மாதிரிலாம் சொல்லல. இது வந்து ஜெனரலான ஏரியாஸ் என்னென்ன மாதிரி, இது வந்து ஸ்ட்ராட்டஜி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஐடியா சரிங்களா, ஆர்பிட்ரேஜஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது. இப்போ அந்த டீல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரைஸ்ல ஒரு சடன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும் சரிங்களா. சோ அந்த சேஞ்சஸ்ல நம்ம ஒரே ஸ்டாக்க, அதாவது ஒரு ஸ்டாக்க வாங்கியிருக்கோம், ஒரு ஸ்டாக்க செல் பண்ணியிருக்கோம். இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் காரணமா நமக்கு வந்து ஒரு ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இதுல ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா ஆவரேஜா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கிறப்போ இயர்லி ரிட்டர்ன்ஸா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 20% மேல வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்ப நான் ஒரு மாசம் இல்ல ஒரு 2 வாரம் ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா கூட அதுல நான் ஜெனரேட் பண்ற ரிட்டர்ன்ஸை வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்றப்போ அட்லீஸ்ட் 20% இல்ல அதுக்கும் மேல எனக்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டில எனக்கு வந்து சான்ஸ் ஆஃப் சக்சஸ், அதாவது நான் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 80% இருக்கணும். அப்பதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது லிக்விடேஷன் சிச்சுவேஷன். இப்போ ஒரு கம்பெனி வந்து லிக்விடேட் ஆக போறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸோட ஷேர்ஸை வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் இதுவும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதெல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்திருக்காரு. வேணா டீடைல்டா ஸ்டடி பண்ணி இதை பத்தி நம்ம செப்பரேட்டா கூட பார்க்கலாம். இதுலயுமே சேம் ரெக்குவயர்மெண்ட் தான். சோ நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது இயர்லி பாக்குறப்போ 20% இல்ல அதுக்கும் மேல இருக்கணும். சான்ஸ் ஆஃப் சக்சஸும் பாத்தீங்கன்னா 80%க்கு மேல இருக்கணும். அப்பதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ட்ரையே பண்ணலாம். மூணாவது ரிலேட்டட் ஹெட்ஜ் இல்ல கன்வெர்ட்டிபிள் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு பக்கம் கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் இல்ல ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் நம்ம பை பண்ணணும், இன்னொரு பக்கம் நம்ம வந்து அந்த காமன் ஸ்டாக்கே செல் பண்ணணும். அதாவது அந்த கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸை என்ன ஸ்டாக்கா நம்ம கன்வெர்ட் பண்ணலாமோ அதே காமன் ஸ்டாக்கா நம்ம வந்து
செல் பண்ணியிருக்கணும். சோ இந்த மெத்தட்ல நமக்கு வந்து லாஸ் அப்படிங்கிறது லிமிட்டட் தான். ஒருவேளை இதுல அந்த காமன் ஸ்டாக் வந்து கன்வெர்ட்டபிள விட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஃபால் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸா இதுல நம்ம ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அண்ட் இதே மெத்தடா தான் ஒரு காலத்துல வந்து மார்க்கெட் நியூட்ரல் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாலாவது நெட் கரண்ட் அசெட் இஷ்யூஸ் ஆர் பார்கெயின் இஷ்யூஸ் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து அதோட நெட் அசெட் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 ஒரு லோ பிரைஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல அந்த கரண்ட் அசெட் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு கன்சர்வேட்டிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும். அதாவது பிளான்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும். மீதி இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம வந்து அசெட்டா கன்சிடர் பண்ணணும். அந்த அசெட் வேல்யூல அதாவது 3ல 2 பங்கு இல்ல அதுக்கும் கம்மியான வேல்யூக்கு ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல பை பண்றப்போ டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் வைடா பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா மேபி அதுல ஏதாவது ஒரு வீக்கான ஸ்டாக் கூட இருக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு லாஸ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஸோ டைவர்சிபிகேஷன் வைடா பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இதுல என்னென்ன மெத்தட்ஸ் இல்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவர் அப்ளை பண்ணாரு அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப எதெல்லாம் வந்து அவர் சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 மெத்தடுமே வந்து இதுக்கு முன்னாடி இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்துட்டு மேபி வந்து அவர் இப்போ டிராப் பண்ணியிருக்கிறது, அதாவது இந்த ஃபைனல் எடிஷன் ரிலீஸ் பண்ற டைம்ல மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1, இப்போ ஜெனரல் அனாலிசிஸ்ல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிற ஸ்டாக்ஸை பை பண்றது. ஆனா இந்த மாதிரி ஸ்டாக்ஸுமே சும்மா அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம பை பண்ணிடக்கூடாது. சோ அது வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ்ல இருக்கணும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அதோட நெட் கரண்ட் அசெட் கம்பேர் பண்ணும்போது ஒரு சீப் பிரைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம பை பண்ணலாம். ஆனா இதுலயுமே ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறத நம்மளால வந்து பெருசா எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. ரெண்டாவது அன்ரிலேட்டட் ஹெட்ஜிங் ஆபரேஷன்ஸ். இப்போ நம்ம எடுக்கிற ஹெட்ஜ் பொசிஷன் வந்து ப்ராப்பரா ஹெட்ஜ் ஆகல அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து கன்வெர்ட்டபிள் ஹெட்ஜ்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதுல வந்து ஒரே அசெட்ல எடுக்கிறதுனால நமக்கு அது ஹெட்ஜ் ஆகிரும். ஒருவேளை அப்படி ஆகல அப்படின்னா அதுதான் இப்ப மாடர்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ல யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது வந்து ரொம்ப அன்பிரிடிக்டபிளாவும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை டோட்டலா பாத்தீங்கன்னா அவர் அவாய்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவ்வளவு எஃபர்ட் போடுறதுக்கான ரிசல்ட்ஸும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. 1939க்கு அப்புறம் கிரஹம் அண்ட் நியூமேன் கார்பரேஷன்ல இன்னும் அவங்களோட ஆபரேஷனை பாத்தீங்கன்னா சுருக்கிட்டாங்க 4 கேட்டகரிக்கு. நம்பர் 1 செல்ஃப் லிக்விடேட்டிங் சிச்சுவேஷன். நம்பர் 2 ரிலேட்டட் ஹெட்ஜ் ஆர் கன்வெர்ட்டபிள் ஹெட்ஜஸ். நம்பர் 3 நெட் கரண்ட் அசெட் பார்கெயின் ஆர் ஒர்க்கிங் கேபிட்டல் பார்கெயின்ஸ். நம்பர் 4 அகேஷனலி கண்ட்ரோல் ஆபரேஷன்ஸ். சோ இந்த 4 கேட்டகரியில மட்டும் தான் பாத்தீங்கன்னா அவங்க கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து நல்ல ரிட்டர்ன்ஸையும் பாத்தீங்கன்னா அவங்க ஜெனரேட் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா பியர் மார்க்கெட் டைம்ல ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லாம அந்த பியர் மார்க்கெட் கண்டிஷன் அப்போ சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்டர் வேல்யூட் ஆகும். ஸோ அந்த வீக் பெர்ஃபார்மன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மெத்தட் அப்படிங்கிறது எல்லாருக்குமானது கிடையாது அப்படின்னு கிரஹம் வந்து நம்மள வார்ன் பண்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், இது வந்து டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா சூட் ஆகவே ஆகாது. ஈவன் அக்ரெசிவ் இன்வெஸ்டராவே இருந்தாலும் கூட இந்த மாதிரி நேரோவான ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்ல அப்படிங்கிறாரு. ஏன்னா இதுல நேச்சரே, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்ல நம்மளோட வேலையே வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ட்ரை பண்றது தான். பட் இருந்தாலும் அவர் என்ன ஃபாலோ பண்றாரு அப்படிங்கறத இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ ஒரு ஆண்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வேல்யூவேட் பண்ணணும். அதுல ஓவர் பிரைஸ்டு ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்டாக்ஸை விட ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். இதுக்கு நம்ம டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ற அதே கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணலாம். பட் அதுல சில பிளெக்சிபிலிட்டிஸை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1970 டைம்ல பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸோட லாங் டேர்ம் ஏர்னிங்ஸ்ல வந்து ஒரு சின்ன இம்பாக்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து லாஸை புக் பண்ணியிருப்பாங்க. இப்ப மத்த ஏரியால அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா லாங் டேர்ம் ஏர்னிங்ஸ்ல மட்டும் அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் போரா இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம பிரேக் பண்ண கூடாத ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஹை பிரைஸ் கொடுத்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணவே கூடாது. அந்த ஸ்டாக் மேல இருக்கிற எந்தூசியாசம் காரணமா, அதாவது எல்லாரும் அந்த ஸ்டாக்கை வாங்குறாங்க, சோ நிறைய பேர் அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஹை பிரைஸ் கொடுத்து மட்டும் ஒரு ஸ்டாக்கை வாங்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டாக் வந்து சீப்பா கிடைக்கிறப்ப வாங்குறது எப்படி முக்கியமோ அதே மாதிரி அந்த ஸ்டாக் வந்து ஓவர் பிரைஸ் ஆகுறப்போ அதை செல் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு
ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது செகண்டரி கம்பெனிஸ். ஸோ இந்த செகண்டரி கம்பெனிஸ்லயுமே வந்து நம்ம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஸோ இதுலயுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற சாலிடான பாஸ்ட் ரிசல்ட்ஸோட இருக்கிற கம்பெனிஸும் இருக்கு. பட் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பப்ளிக் அட்டென்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ரொம்பவே பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு ஆர்த்தர் 2 கம்பெனியை கொடுத்திருக்காரு. ஒன்னு எல்ட்ரா அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்ஹேட். இது வந்து நம்ம சாப்டர் 13ல இந்த கம்பெனிஸை பத்தி பார்த்திருப்போம். ஸோ 1970ல இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அன்பாப்புலர் ஸ்டாக்கா தான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப அண்டர் வேல்யூல பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு பிராக்டிக்கலான மெத்தட ஆர்த்தர் வந்து கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் ரிலீஸ் பண்ற ஸ்டாக் கைட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500க்கும் மேல லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் கம்பெனிஸ பாத்தீங்கன்னா மந்த்லி அவங்க வந்து டேட்டாவோட பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. லிட்டரலா அதுல நமக்கு ஒரு ஸ்டாக் ரிலேட்டடா தேவைப்படுற எல்லா டேட்டாஸும் பாத்தீங்கன்னா இருக்கும். அதுல மிஸ் ஆகுற ஒரே ஒரு முக்கியமான ஒரு டேட்டா என்ன அப்படின்னா அந்த ஷேரோட புக் வேல்யூ, அதாவது புக் வேல்யூ பர் ஷேர் மட்டும் தான் மிஸ் ஆகும். அதை கூட நம்ம வந்து மத்த சில இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ இப்போ இந்த கைட்ல நம்மளோட வேலை என்ன அப்படின்னா அதுல எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ அண்டர் வேல்யூடா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே வந்து கிரைட்டீரியா தெரியும், ஓகேங்களா? சோ இந்த சாப்டர்ல நம்ம பார்க்கல. போன 14th சாப்டர்ல டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கான கிரைட்டீரியாஸ் நம்ம பார்த்திருப்போம். சோ அதை தான் ஆர்த்தர் ஃபாலோ பண்ண சொல்றாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதுல சில ஃபிளெக்சிபிலிட்டியோட நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். சோ அதுல வந்து நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை எடுக்கிறோம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ அண்டர் வேல்யூடா இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுக்கிறோம். சோ இதை பண்ணும்போது காமன் ஸ்டாக்ஸை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இந்த ஸ்டாக் கைட ஆர்த்தர் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு தேவைப்படுற அவ்வளவு விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. இப்ப நான் நம்பர்ஸ் அனலைஸ் பண்றதுல ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படின்னா சோ லிட்டரலா இந்த ஸ்டாக் கைட் அப்படிங்கிறது எனக்கானது. ஏன்னா இதுல பல வருஷத்துக்கான டேட்டாஸ், அதாவது பிரைஸ் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு ஸ்டாக் வந்து 2000 மடங்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கான லைவ் எக்ஸாம்பிளும் இருக்கும். அதே நேரத்துல $1க்கும் கம்மியா இருந்த ஸ்டாக் வந்து $68 போய் அதுல இருந்து $3 கொலாப்ஸ் ஆனதுக்கான ரியல் எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது டிவிடெண்ட் ஹிஸ்டரி. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கும் மேலான டிவிடெண்டோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா அதுல கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அதுல இந்த பென் சென்ட்ரல் மாதிரியான கம்பெனிஸ் பத்தியும் பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சோ இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல டிவிடெண்ட் கொடுத்த ஒரு கம்பெனி. பட் இருந்தாலும் இந்த கம்பெனி எல்லாம் திவால் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோல 2 மடங்கு, அதாவது அதோட ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது அதை விட 2 மடங்கு பிரைஸுக்கு ட்ரேட் ஆகிற கம்பெனியும் பார்க்கலாம். 99 மடங்குக்கு பிரைஸ் கொடுத்து ட்ரேட் ஆகிற கம்பெனிஸையும் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அதுல நிறைய கம்பெனியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ற பிசினஸ்க்கும் அவங்க வச்சிருக்கிற நேமுக்கும் சுத்தமா பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. ஒரு கன்ஃபியூஷனை நமக்கே கிரியேட் பண்ணும். அதுல பழைய காலத்து கம்பெனியை பார்க்கலாம், இப்ப இருக்கிற கம்பெனியை பார்க்கலாம், வேரியஸ் செக்டார்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்த பத்தியும் பாத்தீங்கன்னா தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட்ல இருக்கிற சக்சஸ், ஃபெயிலியர்ஸ், சர்ப்ரைசஸ் இது எல்லாத்தையுமே உள்ளடக்குன ஒரு சிம்பிளான ஒரு கைடு தான் இந்த டூல் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ இதுல நமக்கு தேவைப்படுறது 2 முக்கியமான விஷயம் தான். ஒன்னு டிவிடெண்ட் ஈல்டு, இன்னொன்னு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கொடுத்திருப்பாங்க. சோ அதுவுமே பாத்தீங்கன்னா கடைசி 12 மாசத்தோட ஏர்னிங்ஸோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சோ இதுல இருந்து தான் நம்மளோட ஸ்டடியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா லோ பிஇ ஸ்டாக்ஸா வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதுல மொதல் ஃபில்டரா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிலோ 9 கூட இல்ல 9க்கும் கம்மியா இருக்கிற பிஇ ரேஷியோ இருக்கிற ஸ்டாக்ஸா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்றோம். அடுத்தது 9க்கு ஈக்குவலண்டா இல்ல 9க்கும் கம்மியா இருக்கிற மாதிரியான ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இத வந்து ஒரு படி மேல கொண்டு போய் 10க்கு கம்மியா பிஇ இருக்கிற கம்பெனிஸா நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். லிட்டரலா நிறைய கம்பெனிஸோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. இப்போ ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் இதை பாக்குறாரு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு வார்னிங் சைன். ஏன்னா நிறைய கம்பெனிஸோட பிஇ வந்து இப்படி கம்மியா இருக்கு அப்படின்னா சோ மார்க்கெட்ல ரொம்ப லோ பிரைஸ் கொடுத்துதான் வாங்க. அப்கோர்ஸ் அது ஒரு சீப் பிரைஸாவே இருந்தாலும் இப்ப வாங்குறதுக்கான ஆர்வம் கம்மியா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். மேபி ஒரு பியர் மார்க்கெட் கண்டிஷனை கூட அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஆனா ஒரு ஆண்டர்பிரைசிங் இன்வெஸ்டருக்கு இது ரொம்பவே பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கும். ஏன்னா நிறைய அண்டர் வேல்யூடான ஸ்டாக்ஸ் அவங்களால பார்க்க முடியும். பட் ஃபர்ஸ்ட் அதை பாக்குறப்போ அது ஒரு சராசரியான ஸ்டாக் மாதிரி தான் தெரியும். சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் 200 ஸ்டாக்ஸை செக் பண்ணும் போதே 10ல ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 10க்கு கீழே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதாவது அந்த கைடை ஸ்டடி பண்ணி ஆர்த்தர் சொல்றாரு.
சோ அப்போ இதுல இருக்கிற 4500க்கும் மேற்பட்ட கம்பெனில கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 450 கம்பெனியாவது லோ பிஇ ரேஷியோல பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சோ இதுதான் நம்மளோட முதல் படி. இந்த மாதிரியான லோ பிஇ இருக்கிற கம்பெனிஸா முதல்ல ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்ப இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து அதை வந்து டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஒரு 5 ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை இதோட ஆட் பண்ணலாம். இது வந்து டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கான ரூல்ஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். அந்த நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் ஆர்த்தர் பண்ணியிருக்காரு. சோ இது எதுக்காக அப்படின்னா வீக்கான ரிஸ்கான கம்பெனிஸை மெயினா வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ அதுல ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த். சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து அதோட அசெட் அண்ட் லயபிலிட்டிஸை கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுல அவங்களோட கரண்ட் அசெட்டை விட அவங்களோட லயபிலிட்டி வந்து 1.5 மடங்குக்கும் அதிகமா இருந்தா போதும். அதாவது கரண்ட் லயபிலிட்டி 1.5 மடங்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதை விட அதிகமா அவங்களோட கரண்ட் அசெட் இருந்தா போதும். இதே விஷயத்த நம்ம வந்து டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு 2 மடங்கு அப்படின்னு பார்த்திருப்போம். இதே இண்டஸ்ட்ரியல் கம்பெனிக்கு அவங்களோட டோட்டல் டெப்டை விட 110% அவங்களோட கரண்ட் அசெட் வந்து கண்டிப்பா இருக்கணும். ரெண்டாவது கிரைட்டீரியா ஏர்னிங் ஸ்டெபிலிட்டி. இதுல வந்து கடந்த 5 வருஷத்துல அவங்க லாஸ் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னாலே போதும். அங்க வந்து நம்ம 10 வருஷம் அப்படின்னு பார்த்திருப்போம். மூணாவது டிவிடெண்ட் ரெக்கார்ட். இப்ப அந்த கம்பெனி கரண்டா டிவிடெண்ட் பே பண்ணா மட்டும் போதும். அங்க வந்து நம்ம 20 வருஷத்துக்கு செக் பண்ணி பார்ப்போம். நாலாவது growth. 1966ஓட ஏர்னிங்ஸை விட இப்ப ரீசெண்டா இருக்கிற ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையரா இருந்தா மட்டும் போதும். இவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கணும், அவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி 5th கிரைட்டீரியா என்ன அப்படின்னா அவங்களோட நெட் டான்ஜிபிள் அசெட் வேல்யூவோட 120%க்கும் கம்மியா தான் ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த நெட் டான்ஜிபிள் அசெட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டான்ஜிபிள் அப்படிங்கிறது நம்ம தொட்டு ஃபீல் பண்ணக்கூடிய அசெட்ஸ். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு கம்பெனின்னு இருக்குன்னா அவங்களோட பிராண்ட் வேல்யூ இருக்கு, ட்ரேட்மார்க்ஸ் இருக்கு, காப்பிரைட்ஸ் இருக்கு. சோ இதெல்லாமே இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு சோ கன்சர்வேட்டிவா வேல்யூவேட் பண்ண அந்த அசெட் வேல்யூ இருக்கும் இல்லைங்களா, நெட் அசெட் வேல்யூ, அதோட 120%க்கும் கம்மியா தான் ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கணும். சோ இப்போ இந்த எல்லா ஃபில்டர்ஸையும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா வீக்கான டெப்ட் அதிகமா இருக்கிற மாதிரியான இப்போ ரீசெண்டா போரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிரும். சோ இந்த கிரைட்டீரியாலாம் ஏன் வந்து ரீசனபிளா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் பாத்தீங்கன்னா ஆர்த்தரே கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம், இதுல ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1970 வரைக்கும் இருக்கிற டேட்டாவை தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபைனல் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கைட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அது பரவாயில்ல அப்படின்னு தான் ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா நமக்கு பெர்ஃபெக்டான டேட்டா அப்படிங்கிறது தேவையில்லை. அடுத்தது கம்பெனியோட சைஸுக்கு இதுல எந்த கிரைட்டீரியாவும் கொடுத்திருக்க மாட்டாரு. ஈவன் அது ஒரு ஸ்மால் கம்பெனியா இருந்தாங்க அப்படின்னா கூட ஒரு சீப்பான பிரைஸ்ல அதுலயும் வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணி பண்றோம் அப்படிங்கிறப்போ தாராளமா வந்து ஒரு ஸ்மால் கம்பெனிலயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ லோ பிஇ கம்பெனிஸா நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா? சோ அப்ராக்ஸா ஒரு 450 கம்பெனிஸ் கிட்ட இருக்கும். அதுல டாப் 20 கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த டாப் 20 கம்பெனில இந்த 5 கிரைட்டீரியாவை நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா தோராயமா அதுல ஒரு 5 கம்பெனி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் இருப்பாங்க. அதாவது இந்த 6 கிரைட்டீரியா ஓகேங்களா, அந்த லோ பி கிரைட்டீரியா பிளஸ் வந்து இந்த 5 கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ண கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 இருப்பாங்க. சோ இப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு போர்ட்ஃபோலியோ தான். இப்ப இதே டெஸ்ட்டை நம்ம மத்த எல்லா கம்பெனிஸ்க்கும் மொத்தம் அந்த 450 கம்பெனிஸ்க்கும் பண்ணோம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ ஒரு 15 குவாலிஃபைங் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அண்ட் அவரே பாத்தீங்கன்னா ஒரு அந்த எல்லா கிரைட்டீரியாவும் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஒரு 15 ஸ்டாக்கையும் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் டேபிளையும் கொடுத்திருக்காரு. அந்த டேபிள்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்க கூடாது. இந்த மெத்தடை நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் தான் அந்த டேபிள்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது. ஆனா அந்த 4500 ஸ்டாக்கையும் நம்ம ஸ்டடி பண்றப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கம்பெனியாவது இந்த எல்லா கிரைட்டீரியாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதுல 5ல ஒரு ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட, அதாவது ஒரு 30 ஸ்டாக்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அது ஒரு வெல் டைவர்சிஃபைடு ஒரு போர்ட்ஃபோலியோவா இருக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இப்ப இதுல அடிஷ்னலா பாத்தீங்கன்னா சில கிரைட்டீரியாஸ் நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஒண்ணு இந்த கைட்லயே பாத்தீங்கன்னா S&P குவாலிட்டி ரேங்கிங் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரேங்கிங் கொடுத்திருப்பாங்க. ஆர்த்தர் கொடுத்த அந்த 15 ஸ்டாக்ல கிட்டத்தட்ட 10 ஸ்டாக் பாத்தீங்கன்னா B+ ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து ஆவரேஜ் ஸ்டாக் அப்படிங்கிற ரேட்டிங்ஸை வந்து S&Pல இருந்து கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டிங்கான A அப்படிங்கிற ரேட்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கு. இப்போ இந்த கிரைட்டீரியாவையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் இல்ல அதுக்கும் மேல இருக்கிற ரேட்டிங்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸா நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அப்ப கூட வந்து ஒரு 100 ஸ்டாக் வந்து நமக்கு மிஞ்சி இருக்கும். சோ இந்த ஸ்டாக்ஸ்ல காமனா பாத்தீங்கன்னா
போதுமான அளவுக்கான ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்கும், ஸ்டேபிளான ஏர்னிங்ஸ் இருக்கும், டிவிடெண்ட் பே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட PE ரேஷியோ ரொம்பவே லோவா இருக்கும். அவங்களோட அசெட் வேல்யூவை விட ஒரு கம்மியான பிரைஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இவங்களோட குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்டாக்கோட குவாலிட்டியுமே வந்து அட்லீஸ்ட் ஆவரேஜ் அளவுக்காவது இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ஆண்டர்பிரைசிங் இன்வெஸ்டரா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இப்ப நம்ம பார்த்த கிரைட்டீரியால ஏதாவது ஒரே ஒரு கிரைட்டீரியாவை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை பிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி வந்திருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது எது வேலை செஞ்சிருக்கும், எது ஃபெயில் ஆகியிருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல நம்மளோட மெயின் கோலே மார்க்கெட்டை நம்ம பீட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா 1968ல இருந்து மிட் 1971 வரைக்குமான டைம் பீரியட்ல இதை பண்றாரு. ஸோ ஒவ்வொரு ஃபேக்டரா பாத்தீங்கன்னா எதெல்லாம் பாஸ் பண்ணுது, எதெல்லாம் வந்து ஃபெயில் ஆகுது அப்படிங்கறத செக் பண்றாரு. இதுல ஏற்கனவே வந்து பாஸ்ட்ல ஓகே இதுக்கு முன்னாடி அவர் டெஸ்ட் பண்ணதுல 2 கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லோ PE ஸ்டாக்ஸ், இன்னொன்னு அசெட் வேல்யூவை விட லோ பிரைஸுக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ். ஆனா அந்த 2 கிரைட்டீரியா இந்த 1968ல இருந்து 71க்குள்ள நம்ம பாக்குறப்போ லோ PE வந்து பாத்தீங்கன்னா போரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, மார்க்கெட்டை பீட் பண்ணல. நெட் கரண்ட் அசெட் பார்கெயின் அப்படிங்கிறது ஒர்க் ஆகிருக்கு இப்பயும், பட் இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே கம்மி ஆகிருச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ ஆர்த்தர் இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னா இதே மாதிரி ஒரு சிங்கிள் கிரைட்டீரியாவை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாரு. அதுல 8 டிஃபரெண்ட் டெஸ்ட்டை வந்து அவர் பண்ண போறாரு. ஒவ்வொரு போர்ட்போலியோலயுமே பாத்தீங்கன்னா ரேண்டமா ஸ்டாக்ஸை வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுவுமே இப்ப இந்த டெஸ்ட்ல வந்து ஏதாவது ஒரு டெஸ்ட் அது பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதும், அந்த போர்ட்போலியோல அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுல கோல் என்னன்னா இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே 1968ஓட கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் 1971ஓட மிட்ல இப்ப அதோட வேல்யூ எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் நம்ம கம்பேரிசனே பண்ணி பார்க்க போறோம். அப்பல இருந்து ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படின்னு. சோ இப்ப அந்த 8 டெஸ்ட் என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் லோ PE ரேஷியோ, ரெண்டாவது ஹை டிவிடெண்ட் ஈல்ட், மூணாவது வெரி லாங் டிவிடெண்ட் ஹிஸ்டரி, நாலாவது வெரி லார்ஜ் கம்பெனி. இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் பொறுத்து ஆர்த்தர் சொல்றாரு. நம்பர் 5 ஸ்ட்ராங் ஃபைனான்சியல் கண்டிஷன், ஆறாவது லோ அப்சல்யூட் ஷேர் பிரைஸ், ஏழாவது லோ பிரைஸ் ரிலேட்டட் டு ப்ரீவியஸ் ஹை, அதாவது ப்ரீவியஸ் ஹையை கம்பேர் பண்ணும்போது இப்ப லோ பிரைஸ்ல இருக்கிற ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம். எட்டாவது ஹை S&P யோட குவாலிட்டி ரேங்கிங். இதுல புக் வேல்யூவை தவிர மீதி எல்லா டெஸ்ட்டுக்குமான டேட்டா நமக்கு அந்த S&P யோட ஸ்டாக் கைட்லயே பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஆர்த்தர் வந்து ஒரு 3 போர்ட்போலியோவை எடுத்துக்கிறாரு. ஸோ ஒரு போர்ட்போலியோக்கு 30 ஸ்டாக்ஸ் அப்படின்னு டோட்டலா 90 ஸ்டாக்ஸ் அவர் வந்து ஸ்டடி பண்ணி பாக்குறாரு. 1968ல இருந்து 1971ஓட மிட்ல S&P காம்போசிட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாம தான் இருந்திருக்கு. டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் 5% ஃபால் ஆகிருக்கு. ஆனா இந்த மாதிரி ரேண்டமா சூஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து 22% பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. அதுல குறிப்பா 19 ஸ்டாக் வந்து பயங்கரமா பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. சோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா ரேண்டமான ஸ்மால் ஸ்டாக்ஸ், லோ குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் பியர் மார்க்கெட் அப்போ பயங்கரமா ஃபால் ஆகும். அண்ட் அதுல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸால பாத்தீங்கன்னா திரும்ப அந்த பழைய ரேட்டுக்கு கூட ரெக்கவர் ஆக முடியல அப்படிங்கிறாரு. சோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே உண்மையாலே ஒரு பார்கெனிங் பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப ஜென்ரலா நம்ம பார்த்தாச்சு. இப்ப ஒவ்வொரு கிரைட்டீரியா வைஸ் வந்து எந்த கிரைட்டீரியா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல மூணு கிரைட்டீரியால நம்ம சூஸ் பண்ண ஸ்டாக்ஸ் மட்டும்தான் S&P இண்டெக்ஸை விட பெட்டரா பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுல நம்பர் 1 ஹை குவாலிட்டி இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸ். ஸோ S&Pல A+ ரேட்டிங் வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.5% வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஆனா அதே டைம் பீரியட்ல S&P இண்டஸ்ட்ரியல்ஸ் பாத்தீங்கன்னா 2.4% ஃபால் ஆகிருக்கு. டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து 5.6% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. சோ அப்ப வந்து ஹை ரேங்கிங் இருக்கிற ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டை விட ஒரு பெட்டரான ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். ஆனா அதே நேரத்துல A+ ரேட்டிங் வாங்கின யூட்டிலிட்டி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப போரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 18% பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. இந்த 9.5% ப்ராஃபிட் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸ் மட்டும்தான். ரெண்டாவது 50 மில்லியனுக்கு மேல அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அந்த கம்பெனிஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா லாஸே ஆகல, அதாவது அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு அந்த டைம் பீரியட்ல. மூணாவது எந்தெந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் $100 மேல இருந்துச்சோ அது எல்லாமே பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. பட் ஒரு கம்மியான பெர்சன்டேஜ் தான் ஏறி இருந்தாலும் அட்லீஸ்ட் ப்ராஃபிட்ல இருக்கு. இது இல்லாம சர்ப்ரைஸா நம்ம வந்து புக் வேல்யூ டெஸ்ட் நம்ம பண்றப்போ இன்னொரு விஷயத்த நம்மளால நோட் பண்ண முடியும். ஏன்னா இந்த புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டாக் கைட்ல இருந்திருக்காது. குட்வெல் ஜெயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 லார்ஜ் கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட் வேல்யூவோட பாதி வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் கிட்டே இருக்கும்.
சோ அந்த மாதிரி கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கிரஹமோட பிலாசபிக்கு முரணா தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரியான லார்ஜ் கம்பெனி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. பட் அதுக்கு ஆப்போசிட்டா அந்த டைம்ல வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எந்த வகையில வந்து கிரஹமோட பிலாசபிக்கு கான்ட்ரடிக்டரியா, அதாவது முரணா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனியோட இன்டான்ஜிபிள் வேல்யூ அப்படிங்கிறது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சோ ஆர்த்தருக்கு வந்து அந்த இன்டான்ஜிபிள் வேல்யூ மேல பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு மட்டும் தான் நடந்திருக்கு. சோ இதோட ஃபைனல் அவுட்கம் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த சிங்கிள் கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒர்க் ஆகவே இல்ல. குவாலிட்டியும் சைஸும் தான் ஸ்ட்ராங்கான சக்சஸ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு. ரேண்டம் பிக் சுத்தமா வேலைக்கே ஆகல. அது ரொம்பவே பாத்தீங்கன்னா புவரான பெர்ஃபார்மன்ஸ தான் கொடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் டேஞ்சரஸாவும் மாறி இருக்கு. பார்கெனிங் மெத்தட் ஒர்க் ஆனாலும் கூட அதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஈவன் ஓவர் பிரைஸ்டு ஸ்டாக்ஸ் கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. என்னதான் இது வந்து லாங் டேர்முக்கு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல அப்படின்னா கூட, இந்த குட்வில் கம்பெனியோட சக்சஸ்ல ஒரு சில இம்பார்ட்டன்டான ஃபேக்ட நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சோ இந்த கம்பெனி வந்து சைஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனிஸ் அண்ட் இவங்களோட ஏர்னிங்ஸும் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல பயங்கரமா பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக் மேல, அதாவது பப்ளிக்கு இந்த கம்பெனி மேல ஒரு ஸ்ட்ராங்கான கான்பிடென்ட்டும் இருக்கு. பல வருஷமா மார்க்கெட்ல இவங்க வந்து ரொம்பவே வந்து சூப்பரா பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி அப்பப்ப வந்து கண்டினியூஸா பெர்ஃபார்மும் பாத்தீங்கன்னா இவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஓவர் பிரைஸ் ஆனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து வந்து இன்னும் அதிகமான பிரைஸ்க்கு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் போயிருக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா ஆர்த்தர் சொல்றது என்ன அப்படின்னா மொமெண்டம். இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஹை வேல்யூக்கு பாத்தீங்கன்னா போகும். அது குறிப்பா இந்த மாதிரியான ஸ்டாக்குக்கு வந்து அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா இவங்க பாஸ்ட்ல பண்ண சக்சஸ் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசனா இருக்கலாம். ஏன்னா மோர் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குட்வில் கம்பெனிஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா வந்து இந்த கம்பெனி மேல நம்பிக்கை வச்சிருவாங்க. ஏன்னா எவ்வளவோ இதை பார்த்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அசால்ட்டா இது பண்ணிடுவாங்க. சோ இப்போ விட்டா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன ரேட்னாலும் பாத்தீங்கன்னா கொடுத்து தொடர்ந்து வாங்கிட்டே இருப்பாங்க. அதனால ஹை பிரைஸுக்கே போனாலும் இன்னும் ஹை பிரைஸுக்கு இந்த ஸ்டாக் எல்லாம் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேபி அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனால கூட இந்த மாதிரி குட்வில் கம்பெனிஸ் அந்த பீரியட்ல நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் எல்லா கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஐபிஎம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லார்ஜ் குட்வில் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல ஒரு சின்ன அளவுக்கு வந்து ஸ்டாக் பிரைஸ்ல ஃபால சந்திச்சது. $315 இருந்து $304 பாத்தீங்கன்னா அதே டைம் பீரியட்ல அந்த ஸ்டாக் வந்து பிரைஸ் ஃபால் ஆச்சு. என்னதான் இந்த கம்பெனிஸ் வந்து அந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாலும் கூட ஆர்த்தர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகவே இல்ல. சோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பதிலா ரியல் வேல்யூ இருக்கிற மாதிரியான கம்பெனிஸ் தான் நம்ம சூஸ் பண்றதே பெட்டரா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அகைன் அந்த சிங்கிள் கிரைட்டீரியா டெஸ்ட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா, ஏன் வந்து இப்போ லோ பி இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுக்கு அந்த டைம்ல நடந்த ஒரு பியர் மார்க்கெட்ட ஒரு ரீசனா நம்ம சொல்லலாம். ஆனாலும் இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபால் ஆனாலும் கூட மத்த ஸ்டாக்ஸ், ஓகேங்களா, ஹை பி இருக்கிற ஸ்டாக்ஸ் ஃபால் ஆனதை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ரேண்டமா பிக் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சோ S&P அப்படிங்கிறது சைஸ் வெயிட்டட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதுல இருக்கிற எல்லா ஸ்டாக்குக்குமே ஈக்குவலான வெயிட்டேஜ் எல்லாம் கிடையாது. பட் ஆர்த்தர் அவரோட போர்ட்போலியோல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குக்கும் ஈக்குவல் வெயிட்ட கொடுத்திருந்தாரு. சோ அதனால சின்ன சின்ன கம்பெனிஸ், இந்த அன்ஸ்டேபிளா இருக்கிற மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் அந்த பியர் மார்க்கெட் டைம்ல ரொம்ப ஹார்டா பாத்தீங்கன்னா ஃபால் ஆச்சு. அதுல இருந்து ரொம்ப ஸ்லோவா வந்து ரெக்கவர் ஆனதுனால ஓவராலா அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதனாலேயே போர் ஆகிருச்சு. சோ இது வந்து அகைன் நமக்கு ஒரு லெசனை வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுது. அது என்ன அப்படின்னா, ஒரு ஆவரேஜா இருக்கிற ஒரு ஸ்மால் கம்பெனியை விட ஒரு லார்ஜ் கம்பெனி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கறத. நெக்ஸ்ட் நம்ம பார்கெனிங் ஸ்டாக்ஸை பத்தி பார்க்கலாம். ஆர் இதை வந்து நெட் கரண்ட் அசெட் வேல்யூ பார்கெயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ ஆர்த்தரை பொறுத்த வரைக்கும் இது அவரோட ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே சொல்லலாம். இப்போ எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் அவங்களோட நெட் கரண்ட் அசெட்டுக்கு கம்மியான பிரைஸ்ல, அதாவது அவங்களோட கரண்ட் அசெட் மைனஸ் அவங்களோட எல்லா லைபிலிட்டியும் போட்டோம் அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அததான் நெட் கரண்ட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வேல்யூவை விட
கம்மியான வேல்யூக்கு ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸா பிக் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதுல அசெட் வேல்யூ கால்குலேட் பண்றப்ப ஃபேக்டரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாத்தோட வேல்யூவையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஜீரோவா வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ஒரு கன்சர்வேட்டிவான வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இதன்படி நம்ம வந்து ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1968ஓட எண்ட்ல நமக்கு வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். 1970ஓட மார்க்கெட் ஃபால் அப்போ கிட்டத்தட்ட 50+ ஸ்டாக்ஸ் வந்து இந்த கிரைட்டீரியால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். சோ அதுல லாஸ் புக் பண்ற கம்பெனிஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு நல்ல டைவர்சிஃபை பண்ண போர்ட்ஃபோலியோவை இந்த ஒரு கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அண்ட் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தருக்கு இது வந்து ஹிஸ்டாரிக்கலி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ரிட்டர்ன்ஸை பாத்தீங்கன்னா டெலிவர் பண்ணிருக்கு. 1923ல இருந்து 1957 பீரியட்குள்ள. இதுல 1930ல இருந்து 1932க்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் கிராஷ் நடந்துச்சு. அப்ப மட்டும்தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் போரா இருந்திருக்கு. அண்ட் திரும்ப ஒரு பியர் மார்க்கெட் கண்டிஷன்ல இதே மாதிரியான பார்கெனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது திரும்ப கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ அப்படி கிடைச்சது அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரியான பார்கெனிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சின்ன சின்ன கம்பெனிஸ்ல அன்னோட்டிஸ்டு கம்பெனிஸ்ல மட்டும் இல்லாம பிரபலமான கம்பெனிஸ்லயுமே பாத்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1970லயே வந்து நிறைய ஃபேமஸான கம்பெனில பார்கெனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்குன்னு சொல்றாரு. சோ அதுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா செகண்ட் டேபிள்லயே அவர் கொடுத்திருக்காரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு கேள்வி வரும். அது என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கிற ஒரு கம்பெனி எப்படி வந்து ஒரு சீப்பான பிரைஸ்ல ட்ரேட் ஆகுது? ஏன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட அவங்களோட ஆக்சுவல் வேல்யூவை விட பல மடங்கு வேல்யூக்கு ட்ரேட் ஆகுறப்போ இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? ஏன் வந்து இவ்வளோ ஒரு சீப்பான பிரைஸ்ல ட்ரேட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். இதுக்கான இம்பார்ட்டன்டான ரீசனா நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரிலாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுல சோ ஒரு பாயிண்ட்ல இந்த கம்பெனி மேலலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சு அப்படின்னா லாஜிக்கலா அவங்க பார்க்கவே மாட்டாங்க. சென்டிமெண்ட் பேசிஸ்ல அது நல்ல கம்பெனியோ இல்லையோ அந்த கம்பெனியை பாத்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான டைம்ல இந்த மாதிரியான பார்கெனிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பிரபலமான கம்பெனிஸ்லயும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே டைம் பீரியட்ல வர்த்தே இல்லாத கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை வேல்யூல பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஏன்னா அந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் ஓவர் ஆப்டிமிசம் காரணமா பாத்தீங்கன்னா நிறைய பையர்ஸ் வந்து அந்த ஸ்டாக்ஸை கண்டினியூஸா வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. சில பாப்புலரான கம்பெனியோட பிரைஸை விட ரொம்ப ஹை பிரைஸுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்டாக் எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரியான வீக்கான கம்பெனிஸ் எல்லாமே அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. இந்த மாதிரியான பார்கெனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். பட் அதுக்கு போதுமான அளவுக்கு நம்ம வந்து அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். ரெண்டாவது நமக்கு வந்து பேஷன்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். சோ இந்த மாதிரி பார்கெனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா 2 ரெக்குயர்மெண்ட் இருக்கு. ஒன்னு டைவர்சிஃபைடு குரூப்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் ஏதாவது தப்பா போச்சு அப்படின்னா கூட அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். ரெண்டாவது பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பார்கெனிங் ஆப்பர்ச்சுனிட்டியில இப்போ ஒரு ஸ்டாக் சீப் பிரைஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து நிறைய டைம் எடுத்துக்கலாம். சோ அவ்வளவு நாள் வந்து நம்ம வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். சோ இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்டான் அண்ட் டிக்ஸி கார்ப்பை எடுத்துக்கலாம். சோ இவங்களோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் $20 தான். பட் இவங்களோட நெட் கரண்ட் அசெட் வேல்யூ கிட்டத்தட்ட $30 இருந்திருக்கு. அண்ட் இவங்களோட புக் வேல்யூவே பாத்தீங்கன்னா $50 அளவுக்கு இருந்திருக்கு. இப்ப இந்த ஷேரை நம்ம பை பண்ணி ஒரு 3.5 வருஷம் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஷேருக்கு நமக்கு வந்து $53.75 பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கும். அதாவது 165% ப்ராஃபிட். இது வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 45%க்கு மேல நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஆனா எல்லா பார்கெனிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம்ல இந்த 3.5 இயரே ஒரு ஷார்ட் பீரியட் தான். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட்குள்ளேயே வந்து இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால உறுதியா சொல்லிட முடியாது. சில நேரங்கள்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் லாங் பீரியட் கூட நம்ம வந்து ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் சிச்சுவேஷன். சோ ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் இல்லாம கார்ப்பரேட்ல பாத்தீங்கன்னா சில ஸ்பெசிபிக்கான ஈவெண்ட்ஸ் அப்படின்றது நடக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி டைம்ல தான் இந்த ஸ்பெஷல் சிச்சுவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்ப 2 கம்பெனி மர்ஜ் ஆகிறதா இருக்கலாம். இல்ல ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வந்து வாங்கிக்கிறதா இருக்கலாம். இல்ல லிக்விடேஷனா இருக்கலாம். இல்ல ரீஆர்கனைசேஷன் இதுல ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா நடக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆண்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ இதுக்கு நிறைய டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸை கொடுத்திருக்காரு. அதை பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பார்டான் அப்படிங்கிற கம்பெனி வந்து
கைசர் ரோத் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பாத்தீங்கன்னா 1971ல அக்வயர் பண்றாங்க. இப்ப இதை அக்வயர் பண்றதுக்கு முன்னாடி கைசர் ரோத்ல ஷேர் ஹோல்டர்ஸா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பார்டானோட ஷேரை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். ஓகேங்களா, இப்ப இந்த கம்பெனி அக்வயர் பண்ணிட்டாங்கன்னா பார்டான் அப்படிங்கிற கம்பெனி கீழே தான் இப்ப இந்த பிசினஸும் வரும். சரிங்களா, இப்ப இந்த ரெண்டு ஸ்டாக்கும் சேர்ந்து ஒரு ஸ்டாக்கா மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்ப ஆல்ரெடி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு என்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, கைசர் ரோத்ல ஒரு ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு பார்டானோட 1.33 ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க. சோ அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்டானோட ஸ்டாக் பிரைஸ் கேட்டீங்கன்னா $26 இருந்திருக்கு. கைசர் ரோத்தோட ஸ்டாக் பிரைஸ் வந்து $28 இருந்திருக்கு. இப்ப இங்க தான் ஆர்த்தரோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கைசர் ரோத்தோட ஸ்டாக்ஸை வந்து நம்ம 300 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிக்கணும். பார்டானோட ஷேர்ஸை வந்து ஒரு 400 ஷேர்ஸை நம்ம வந்து செல் பண்ணிக்கணும். இப்ப இந்த ரெண்டு பொசிஷனுமே பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபெக்ட்டா ஹெட்ஜ் ஆகி இருக்கும். எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பார்டான் தான் கைசர் ரோத்தை வாங்க போறாங்க. சரிங்களா, அப்ப பார்டானோட ஸ்டாக்ஸ் இருக்க போகுது. கைசரோட ஸ்டாக்ஸ்க்கு பதிலாக தான் பார்டானோட ஸ்டாக்ஸை வந்து அவங்க ஆஃபர் பண்ண போறாங்க. ஒரு ஸ்டாக்குக்கு 1.33 ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்க போகுது. இப்ப 300 கைசர் ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது 400 பார்டான் ஸ்டாக்ஸா வந்து பாத்தீங்கன்னா இது கன்வெர்ட் ஆக போகுது. இப்ப இந்த அனௌன்ஸ்மெண்ட் பீரியட்ல பார்டானோட ஸ்டாக் பிரைஸ் வந்து $26 தான். சோ 26 இன்ட்டு நீங்க 400 போட்டீங்க அப்படின்னா $10,400 வர்த் ஆஃப் பார்டான் ஸ்டாக்ஸை வந்து நம்ம செல் பண்ணியிருப்போம். அதே டைம்ல கைசர் ரோத்தோட ஸ்டாக் பிரைஸ் $28 இருந்திருக்கு. சோ $28க்கு நம்ம 300 ஸ்டாக்கை வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணியிருப்போம். சோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா $8,400. சோ $8,400 வர்த் ஆஃப் கைசர் ஸ்டாக்ஸை பை பண்ணியிருப்போம். $10,400 வர்த் ஆஃப் பார்டான் ஸ்டாக்ஸை நம்ம வந்து செல் பண்ணியிருப்போம். இப்போ இந்த அக்வைசேஷன் மட்டும் கரெக்டா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். சோ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்ல, ஏன்னா இப்போ நீங்க $8,400 கொடுத்து வாங்கியிருக்கீங்க இல்லையா கைசர் ரோத் அப்படிங்கிற கம்பெனியோட ஸ்டாக்ஸ், அது அப்படியே 400 ஸ்டாக்கா பார்டானோட ஸ்டாக்ஸா பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிரும். சோ அப்படி கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அதே ரேட்ல இருந்துச்சு அப்படின்னா கூட அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10,400. ஆனா நீங்க வாங்கும் போது $8,400க்கு தான் வாங்கியிருப்பீங்க. சோ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்லயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 24% அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ரெண்டாவது சிச்சுவேஷன், அரோரா பிளாஸ்டிக் அண்ட் நேஷனல் பிஸ்கெட். நவம்பர் 1970ல நேஷனல் பிஸ்கெட் கார்பரேஷன் அரோரா பிளாஸ்டிக்கோட ஒரு ஷேருக்கு வந்து பாத்தீங்கன்னா $11 கொடுத்து அந்த கம்பெனியை வாங்கிக்கிறதா பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல அந்த ஸ்டாக் வந்து $8.5 இருந்து $9க்கு தான் பாத்தீங்கன்னா ட்ரேடே ஆகிட்டு இருந்தது. சோ ஒருவேளை இப்ப அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நேஷனல் பிஸ்கெட் கொடுக்குற அந்த $11 நமக்கு கிடைக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 25% பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது ஆர்த்தர் கேஷ் அக்யூசேஷன் ஆர்பிட்ரேஜஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாரு. மூணாவது, யூனிவர்சல் மேரியான் அப்படிங்கிற கம்பெனியோட லிக்விடேஷன். சோ அவங்களோட பிசினஸ் ஆபரேஷனை டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அப்ரூவலுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல் லிக்விடேஷன் பண்றதுக்கு. சோ அந்த கம்பெனி வந்து இப்ப லிக்விடேட் ஆச்சு அப்படின்னா அவங்களோட எஸ்டிமேட்டட் புக் வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $28.5 ஒரு ஷேருக்கு இருந்தது. ஆனா அந்த டைம்ல ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து $21.5க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. சோ ஒருவேளை இந்த வேல்யூக்கு அந்த கம்பெனி லிக்விடேட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30% பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, சோ லாஸ்ட் இந்த டிசிஷன் அவங்க எடுக்கிற டைம்ல அந்த லாஸ்ட் க்ளோஸ்டு பிரைஸ் வந்து $21.5. அந்த பிரைஸுக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்கை லிக்விடேட் பண்ணி நமக்கு வந்து $28.5 ஒரு ஸ்டாக்குக்கு கிடைச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட $7 நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். சோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேல்யூக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதெல்லாம் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்னு கிடையாது. அந்த டீலோ அந்த ஆபரேஷனோ நடந்தா பாசிபிளி அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, மத்தபடி கன்ஃபார்மா நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. இப்ப இந்த டீல் எல்லாமே வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வர்த் தான் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதுவும் டைவர்சிஃபை பண்ணி பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா கிட்டத்தட்ட 20%க்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கான பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது இந்த ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ல நமக்கு வந்து இருக்கு. ஆனா என்னன்னா இதுல நமக்கு வந்து எக்ஸ்பர்டீஸ், ஸ்டடி, ஜட்ஜ்மெண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா முக்கியம். ஏன்னா ஒரு நார்மல் இன்வெஸ்டர் மாதிரி இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எல்லாம் போயிட்டு நம்மளால வந்து இன்வெஸ்டே பண்ணிட முடியாது. 1960யோட கடைசியிலயும் 1970யோட ஆரம்பத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடான ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் மர்ஜர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா அதிகமாச்சு. அதாவது அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது 1969ல கிட்டத்தட்ட 6000 கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு மர்ஜ் ஆகுற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 1970ல கிட்டத்தட்ட 5000 கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா மர்ஜ் பண்ண போறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த அளவுக்கு மர்ஜர் நடக்குது அப்படின்னா அதுல ஏகப்பட்ட ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிரியேட் ஆகலாம். சோ அப்பனா அந்த வருஷம் ஃபுல்லாவே இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம
அந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி இருக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் இன்னொரு ட்ரெண்டும் பாத்தீங்கன்னா சைலண்டா வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா நிறைய இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வருதே தவிர ஒரிஜினலாவே அந்த மர்ஜர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நடக்கவே இல்ல. இதுக்கான காரணமா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா நம்பிக்கை இல்லாததுனால பாத்தீங்கன்னா அந்த முடிவை வந்து கைவிட்டுறாங்க, இல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒத்துக்கல, இல்ல ஒரு கம்பெனி வந்து ரொம்ப வந்து ஃபைனான்சியலி புவரா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பிளான டிராப் பண்றது, இல்ல அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ரெண்டு கம்பெனிக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகல அப்படின்னாலோ, இல்ல மார்க்கெட் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலோ பாத்தீங்கன்னா அந்த பிளான வந்து அப்படியே டிராப் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இந்த மாதிரி ஒரு பிளான நம்பி நம்ம வந்து ஒரு பொசிஷன் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா அது நடக்கல அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய லாஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த இடத்துல அங்க வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்காது. சோ அதனாலதான் இதுல மோஸ்ட்லி க்ளோஸ் ஆகுற மாதிரியான டீல்ஸ செலக்ட் பண்ற அளவுக்கான ஸ்கில் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கணும். அதே நேரத்துல ஒருவேளை டீல் வந்து க்ளோஸ் ஆகல அப்படின்னா கூட அந்த இடத்துல கம்மியான லாஸ் வர மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கான ஸ்கில் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கணும். இப்ப ஆர்த்தர் கொடுத்த அந்த 3 சிச்சுவேஷன்லயும் கடைசியா இந்த புக்கை லான்ச் பண்ற டைம்ல அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அவர் ஒன் பை ஒன்னா சொல்றாரு. கைசர் ரோத் பார்டனை பொறுத்த வரைக்கும் பார்டன் கம்பெனியோட ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கைசர் ரோத்தோட போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஜனவரி 1971ல வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ ஒருவேளை ஆர்த்தர் சொன்ன மாதிரி அந்த பொசிஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல 12% பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து லாஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் கைசர் ரோத்தோட ஸ்டாக் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட $20க்கும் கம்மியா பாத்தீங்கன்னா போச்சு. பார்டனோட ஸ்டாக் வந்து $25க்கு பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனா இந்த டீல் மட்டும் சக்சஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா கைசர் ரோத்தோட ஸ்டாக் பிரைஸ் வந்து $33 அளவுக்கு பாத்தீங்கன்னா போயிருந்திருக்கும். சோ இந்த இடத்துல ஒண்ணு அந்த போர்ட் மெம்பர்ஸ் இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணி ஒரு பெரிய தப்பை அவங்க பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா கைசர் ரோத் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப அண்டர் வேல்யூடா பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கணும். சோ ஒரு நல்ல அனாலிசிஸ்ட் இதுல எந்த சிச்சுவேஷன் நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கறத தரோவா பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அரோரா பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் சோ இதுல அவங்க $11 பே பண்றதா சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களோட புவர் பெர்ஃபார்மன்ஸ் காரணமா $10.5 தான் அவங்க வந்து பே பண்ணியிருந்தாங்க. சோ மே 1971ல பேமெண்ட் அப்படிங்கிறது ரிசீவ் ஆச்சு எல்லாருக்குமே. சோ இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பொசிஷனா தான் இருந்திருக்கும். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லனாலும் 25%, ஏன்னா அவங்க 11 சொன்னாங்க, இப்போ 10.5 தான் ஒரு ஷேருக்கு கிடைச்சிருக்கும். பட் ஸ்டில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் அந்த இடத்துல இருந்திருக்கும், அரௌண்ட் ஒரு 25% அளவுக்கு. லாஸ்டா யூனிவர்சல் மேரியானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல அந்த கம்பெனி லிக்விடேட் பண்ணதுக்கு அப்புறம் $7 தான் பாத்தீங்கன்னா அவங்க பே பண்ணாங்க. ரொம்ப குயிக்காவே பே பண்ணிட்டாங்க. ஸ்டில் இன்னும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேல்யூல $14.5 நமக்கு வரணும். ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றப்ப லாஸ்டா இருந்த அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் $21.5. அதுல இப்ப $7 வந்துருச்சு அப்படின்னா இன்னும் $14.5 வந்துச்சு அப்படின்னா தான் பிரேக் ஈவன் வரும். அதை விட எக்ஸ்ட்ராவா எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க பே பண்றாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஆனா அந்த இடத்துலதான் வந்து அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து $13க்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாச்சு. சோ இதை பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து சில சந்தேகம் அப்படிங்கிறது வரும். அதுலயும் குறிப்பா ஃபைனலா லிக்விடேட் பண்றப்போ என்ன வேல்யூ கொடுப்பாங்க அப்படிங்கறதுல ஒரு பெரிய குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் இருக்கு. அதனாலதான் வந்து இதுல நமக்கு ரிவார்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா இது வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து கண்டிப்பா சூட் ஆகிரும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. சோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான மைண்ட் செட்டும் நமக்கு வேணும். இப்ப நம்ம 15th சாப்டரோட ஜேசன் ஸ்பீக் கருத்தை பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் அப்படிங்கறதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி ஃபவுண்டர், இவங்க தான் வந்து மியூச்சுவல் சீரிஸ் ஃபண்ட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னா ஜெருசலேமுக்கு போறதுக்கு ஒரு ரோட் மட்டும் கிடையாது அப்படின்னு. சோ இந்த ஜெருசலேம் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ், ஓகேங்களா? சோ இதுல அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு கிடையவே கிடையாது. சோ வேல்யூ இன்வெஸ்டிங்ல பல வழிகள் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகலாம். அது மட்டும் இல்லாம இதே புக்ல கிரஹம் சொன்ன எவ்வளவோ ஸ்டாக் பிக்கிங் மெத்தட்ஸை இன்னைக்கும் வந்து டாப் மணி மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே வந்து ஸ்டாக் பிக்கிங் வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து ப்ரொஃபஷனல்ஸே வந்து மார்க்கெட்டை பீட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு புது இன்வெஸ்டர் உள்ள வந்து ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இருக்கிற நிலைமை இன்னும் மோசமாக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. சோ அதனால கிரஹம் என்ன வார்ன் பண்றாரு அப்படின்னா ஒன்லி பர்டிகுலர் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்டாக் பிக்கிங் அப்படிங்கிற விஷயம் செட் ஆகும்.
சோ மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கு ஃபார்காஸ்டிங் தேவையில்ல, டீடைல்டான அனாலிசிஸ் தேவையில்ல, எமோஷனல் டிசிப்ளின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருந்தாலே போதும். பட் ஒருவேளை ஸ்டாக் பிக்கிங் நம்ம பண்ற ஐடியால இருக்கோம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும், குறைஞ்சது ஒரு வருஷத்துக்காவது. சோ இந்த 1 இயர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் மணியை யூஸ் பண்ணாம ஹைப்போதெட்டிக்கலா வந்து நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கணும். அதாவது பேப்பர் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும். இப்ப நார்மலா நான் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதே மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பண்ணணும். அண்ட் இதுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜில நிறைய டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. அதாவது இந்த மாதிரியான டெமோ இன்வெஸ்டிங்லாம் பண்றதுக்கு. சோ இத பண்றதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா இப்போ இஃப் இன் கேஸ் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அந்த மிஸ்டேக்னால லாஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அங்க வந்து இருக்கிற ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே வெறும் பேப்பர் ப்ராஃபிட் லாஸ் தான், உண்மையான லாஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம எமோஷனல் டிசிப்ளினை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம டிசிஷன் வந்து எந்த அளவுக்கு கரெக்டா எடுக்கிறோம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே வரலாம். நம்ம பிளானை கரெக்டா ஃபாலோ பண்றோமா, நம்மளோட மெத்தட்ஸை கரெக்டா வந்து நம்ம வந்து அப்ளை பண்றோமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை டாப் ஃபண்ட் மேனேஜர்ஸோட நம்ம வந்து கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் பண்றப்பயே இந்த ஸ்டாக் பிக்கிங் வந்து நம்மளோட பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ இதுல வந்து வெறும் வின்னர்ஸ் மட்டும் இருக்காது, ஓகேங்களா? கண்டிப்பா லூசர்ஸும் இருக்கும். அதாவது சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸ்ல இருக்கும், சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணது லாஸ் கூட ஆகியிருக்கலாம். அது ரெண்டுல இருந்துமே பாத்தீங்கன்னா நம்ம நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வருஷம் இதை நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இப்போ வந்து ஒரு இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? ஆர்த்தர் வந்து அதாவது ஜேசன் ஸ்பீக் வந்து S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்டோட கம்பேர் பண்ண சொல்றாரு. இப்போ நம்ம இந்தியால இருந்து அப்படின்னா சோ நம்ம நிஃப்டியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இல்ல சென்செக்ஸோட பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட அதே பீரியடோட ரிட்டர்ன்ஸை. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு சந்தோஷமா இல்ல, ரொம்ப கடுப்பா இருக்கு, இல்ல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்னாலோ, இல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னாலோ இந்த ஸ்டாக் பிக்கிங் அதாவது இந்த ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுக்கிறத விட்டுட்டு சிம்பிளா நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதன் மூலியமா டைமும் மணி ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ண முடியும். இல்ல இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு, இதை பண்றப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னாலோ, இல்ல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னாலோ, சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்மால் போர்ட்ஃபோலியோவை ரியல் மணி யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 10% ஆஃப் த மணியை, அதுலயும் வந்து ஸ்டாக் போர்ஷன்ல நான் சொல்றேன், ஓகேங்களா? அதுல 10% ஆஃப் த மணியை நம்ம வந்து ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பேலன்ஸ் 90% இண்டெக்ஸ் ஃபண்ட்லயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து வச்சிருக்கலாம். ஏன்னா இப்படி பண்றப்போ ஸ்டாக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஃப்ரீடமும் கிடைக்கும். அட் த சேம் டைம் ஏதாவது தப்பாச்சு அப்படின்னா பெரிய லாஸ்ல இருந்தும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாதுகாப்பாவே இருக்கலாம். அண்ட் இதை வந்து நம்ம எப்ப வேணும்னாலும் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கட்டாயமா பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சோ போக போக வந்து இதுல நமக்கு வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் அதிகமாயிட்டே இருக்கு. சோ நம்ம ஸ்டாக் பிக்கிங்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டே இருக்கோம் அப்படின்னா மேபி ஃபியூச்சர்ல நமக்கு ஏத்த மாதிரி இந்த பெர்சன்டேஜை மாத்திக்கலாம். ஓகே, அப்பயும் வந்து 90% இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் 10% வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ அந்த பெர்சன்டேஜை வேணும்னா கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம். அதுவும் நம்மளோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல ஒரு ஆண்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ் ஒரு நல்ல ஸ்டாக்ஸை எப்படி பிக் பண்ணுவாங்க, அதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஸ்டாக் ஸ்கிரீனர்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா பொறுமையா அவங்க வந்து ஒரு ஹேண்ட் ஆன் அப்ரோச்சா எடுப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆர்த்தரோட அந்த சில மெட்ரிக்ஸ் எல்லாம் அந்த கிரைட்டீரியால பார்த்திருப்போம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டாக் ஸ்கிரீனர்ல ஒரு டேட்டாவா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவே நமக்காக அந்த எல்லாத்தையுமே செக் பண்ணி அந்த ஸ்கிரீனிங் அந்த ஃபில்டர் படி என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதுவே பாத்தீங்கன்னா காட்டிடும். நிறைய இந்த மாதிரியான ஸ்டாக் ஸ்கிரீனர்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே வந்து மேனுவலா ஒவ்வொரு ஸ்டாக்கா செக் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கலாம். கிரேட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல பிரைஸ் எப்போ ஃபால் ஆகுதோ அப்பதான் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. சோ அவங்க ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ 52 வீக்ஸ் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடந்த ஒரு வருஷத்துல இருக்கிறதுலே லோயஸ்ட் பிரைஸுக்கு, ஓகேங்களா, இருக்கிறதுலே அந்த லோயஸ்ட் பிரைஸுக்கு இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பாப்பாங்க. அண்ட் அதுல இருந்து ஒரு பெட்டரான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மேபி அதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த 52 வீக்ஸ் லோல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல மேபி வந்து அன்பாப்புலரா இருக்கிற இல்ல இக்னோர் பண்ண ஸ்டாக்ஸ்,
அவுட் ஆஃப் ஃபேவர்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸையும் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 52 வீக்ஸ் லோல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் வந்து ஃபியூச்சர்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுல இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ் வந்து பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இம்ப்ரூவிங் ROIC அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாரன் பஃபட் இதை வந்து ஓனர்ஸ் ஏர்னிங் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ROIC அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எந்தெந்த கம்பெனி எல்லாம் க்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்து அந்த மாதிரியான கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் அவங்களோட கேபிட்டலை அவங்க வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இதன் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த டெக்னிக், இப்ப நான் ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு சிமிலரா இருக்கிற கம்பெனிஸ என்ன பிரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பண்றதுக்கு முதல்ல ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்ம செக் பண்ணணும். அதுல பிசினஸ் செக்மெண்ட்ல ரெவன்யூ, ப்ராஃபிட், இண்டஸ்ட்ரி டைப் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் அதுல இப்ப ஏதாவது ரீசெண்டா நடந்த ஒரு பெரிய கார்பரேட் ஆக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். ஏதாவது அக்யூசேஷன் நடந்திருக்கா, ஏதாவது மர்ஜர் நடந்திருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். அதுல அவங்க, அதாவது இப்போ நான் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரியான வேற ஒரு கம்பெனியை வேற ஏதாவது ஒரு பெரிய பிசினஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க, அந்த அக்வயர் பண்ற கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆஸ் அ இண்டிவிஜுவலா நான் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறது வேற, ஒரு கம்பெனியா அந்த இன்னொரு கம்பெனியை வாங்குறதுங்கிறது வேற. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் இன்வெஸ்டர் மாதிரி ஹை வேல்யூ எல்லாம் கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஒரு ஃபேர் பிரைஸுக்கு கிடைச்சா மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. ஸோ அவங்க என்ன பிரைஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கறத வச்சு ஒரு ஐடியாக்கு நம்ம வரலாம். அடுத்தது இந்த வேல்யூவேஷன் ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பிரைஸ் டர்னிங்ஸ் ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் அந்த ரேஷியோவை வந்து நம்ம அனலைஸ் பண்ற கம்பெனியோட, அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கம்பெனியோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோ இப்படி கம்பேர் பண்ணும்போதே நமக்கான பதில் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதாவது நம்ம மைண்ட்ல இருக்க அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அது ஒரு ஃபேர் வேல்யூல தான் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 60 cents டாலர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிசினஸோட உண்மையான வேல்யூக்கு 60% அளவுக்கு இருக்கிற ஸ்டாக்ஸா பார்த்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல அதுக்கும் கம்மியா இருக்கிற ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு பிசினஸோட இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஆக்சுவல் ஷேர் வேல்யூ அப்படிங்கிறது 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மார்க்கெட்ல அந்த ஸ்டாக் வந்து ஒரு 60 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகுது, இல்ல 60 ரூபாய்க்கும் கம்மியா ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்றதா இந்த டெக்னிக்கே. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ்ல நமக்கு ஹெவியான டிஸ்கவுண்ட்டும் இருக்கு, பிளஸ் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். இபிஎஸ்ல இருந்து ROIC-க்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும். இபிஎஸ் அப்படிங்கறத ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ROIC அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கிரஹாமை பொறுத்த வரைக்கும் அவர் ஏர்னிங்ஸ் பர் ஷேருக்கு தான் இம்பார்ட்டன்ஸே கொடுத்திருப்பாரு. அதாவது ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கீ ஃபேக்டரா பாத்தீங்கன்னா இதுதான் வச்சிருப்பாரு. சோ இதுக்குன்னு ஒரு தனி சாப்டரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம். பட் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு இந்த இபிஎஸ், அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வேல்யூ அப்படிங்கிறது மிஸ்லீடிங்கா இருக்கும் அப்படின்னு ஜேசன் ஸ்பீக் சொல்றாரு. காரணம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், அக்கௌண்டிங்ல பண்ற ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு தடவை பண்ற ப்ராஃபிட் லாஸ் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்னிங்ஸ்ல வந்து அது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ உண்மையாலே ஒரு கம்பெனி வந்து அவங்களோட பிசினஸ் ஆபரேஷன்ல இருந்து எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு தேதிக்கு இபிஎஸ் விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான் இந்த ROIC அப்படிங்கிறாங்க. இந்த ROIC அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே ஒரு கம்பெனி அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற கேபிட்டலுக்கு ஜென்யூனா எவ்வளவு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிறது, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணது போக, இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸோட மணியை அந்த பிசினஸ்ல அவங்க யூஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸை ஜெனரேட் பண்றாங்க அப்படிங்கறத இந்த ROIC வேல்யூ மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதை கால்குலேட் பண்றதுக்கு கிறிஸ்டோபர் டேவிஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ROIC is equal to owner earnings divided by invested capital. இந்த ஓனர்ஸ் ஏர்னிங்ஸை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், டிப்ரிசியேஷன், அமோர்டைசேஷன் ஆஃப் குட்வில், இதுல டாக்ஸ், ஸ்டாக் ஆப்ஷனோட காஸ்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட மெயின்டெனன்ஸ், மற்ற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணது போக ஒரு பிசினஸ்ல இருந்து, அதாவது அந்த பிசினஸ் ஆபரேஷனை அஃபெக்ட் பண்ணாம அந்த பிசினஸ்ல இருந்து
வெளியே வர ரியல் கேஷ் எவ்வளோ அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் ஓனர்ஸ் ஏர்னிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இன்வெஸ்டட் கேபிட்டல் அப்படிங்கிறது டோட்டல் அசெட். இதுல கேஷ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாத கரண்ட் லைபிலிட்டிஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடங்கும். ஸோ இதனால அந்த கம்பெனியோட ட்ரூ கேபிட்டல் அப்படிங்கிறது அந்த பிசினஸோட பாத்தீங்கன்னா சேர்ந்தே இருக்கும். ஏன் ஆர்ஓஐசியோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ரியல் ப்ராஃபிட் ஓகேங்களா, எந்த அளவுக்கு அந்த கம்பெனி ரியல் ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்றாங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க எஃபிஷியண்டா இருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸோட கேபிட்டலை எந்த அளவுக்கு அவங்க மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்மளால சொல்லிட முடியும். ஏன்னா இப்ப இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங்ல இப்ப நிறைய ட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்சோ இப்ப ஸ்டாக் பைபேக் எல்லாம் வந்து நம்ம ஏர்னிங்ஸோட கால்குலேட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது எல்லாமே வந்து அந்த டேட்டாவை மேனிபுலேட் பண்ணும். ஸோ ஆர்ஓஐசியோட வேல்யூவை பொறுத்த வரைக்கும் 10% இல்ல அதுக்கும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே 6 to 7% இருந்துச்சு அப்படின்னா ஸ்டில் அந்த கம்பெனி ஓகே தான். பிளஸ் அந்த கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப டெம்பரவரியா மார்க்கெட்டோட ஃபேவர்ல இருந்து வெளியே இருக்கணும், அவுட் ஆஃப் ஃபேவர்ல இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு சீப்பான பிரைஸுக்கு அந்த ஸ்டாக்கை நம்ம வந்து பை பண்ண முடியும். கிரேட் இன்வெஸ்டர்ஸ் ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியோட மேனேஜர் அப்படிங்கிறவரு உண்மையாலே ஒரு ஓனர் மாதிரி பாத்தீங்கன்னா நடந்திருக்கணும், ஒரு எம்ப்ளாயி மாதிரி நடந்திருக்க கூடாது. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல கிளியரா ஹானஸ்டா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரியான மிஸ்லீட் ஆகுற மாதிரியான டேர்ம்ஸையோ இல்ல ஸ்டேட்மெண்ட்ஸையோ அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு ரெட் பிளாகா எடுத்துக்கணும், அதாவது அது ஒரு வார்னிங் சைன். அண்ட் நான் ரெக்கரிங் சார்ஜஸ்ல ஜென்யூனாவே வந்து அது ஒரு நான் ரெக்கரிங் சார்ஜஸ் தானா அப்படிங்கறத பார்க்கணும் ஓகேங்களா. சில எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நான் ரெக்கரிங்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா நான் ரெக்கரிங்க்கு அர்த்தமே இது வந்து ஒரு ஒன் டைம் நடக்கிற சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா. பட் ஆனா ஆக்சுவலி அவங்க அதை வந்து திரும்ப திரும்ப கூட பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணாம இருக்காங்களான்னு பார்க்கணும். பிராங்கா பேசுற மாதிரியான மேனேஜ்மெண்டா இருக்கணும் ஓகேங்களா. ஏன்னா எல்லா பிசினஸ்லயுமே பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில இருக்கத்தான் செய்யும். அதை பத்தியும் பேசணும், ஃபியூச்சர் பிளான் பத்தியும் பேசணும், இது எல்லாத்தையுமே பேசணும். இதெல்லாம் விட்டுட்டு வெறும் பிளஸ் மட்டுமே பத்தி பேசுற மேனேஜ்மெண்டா இருக்கக்கூடாது. அடுத்தது ஸ்ட்ராங் ஓனர்ஷிப். ஆஸ் அ மேனேஜரா அவருமே அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ஒரு நியாயமான அளவுக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து ரியல் கேஷ்க்கு ஸ்டாக்ஸை வாங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த ஃப்ரீ ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அவரே அந்த கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்கிறப்போ பர்சனலாவே அவருக்கு ஒரு அக்கறை இருக்கும் ஓகேங்களா. அந்த பிசினஸ் வந்து டெவலப் ஆகணும், டெவலப் பண்ணணும், அப்பதான் வந்து ஸ்டாக்கோட வேல்யூவும் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மேனேஜ்மெண்ட்டை செக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்கு. சோ அதுல ஒரு சில பாப்புலரான இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத ஜேசன் ஸ்பீக் ஒவ்வொன்னா கொடுத்திருக்காரு. சோ ஒருத்தர் வந்து இந்த மேனேஜர் வந்து ஒரு குட் பார்ட்னரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா. சோ கம்பெனியோட கேஷை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத ஓப்பனா ரெஸ்பான்சிபிளா டிரான்ஸ்பரண்டா வந்து சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. இன்னொருத்தர் ஒரு கம்பெனி வந்து அவங்களோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசாம அதிகமா அவங்களோட ஸ்டாக் பிரைஸை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அடுத்தது ஒரு கம்பெனி ஸ்டாக் ஆப்ஷன்ல வந்து ஓவர் வேல்யூஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ஷேர்ல 3%க்கும் கம்மியா தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்தது இப்போ ஒரு கம்பெனி லாஸ்ட் இயர் என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதை அவங்க வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வீக்கா இருக்கிறப்போ எல்லாமே ஓகே, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா வந்து சும்மா போய் சொல்றாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரு வார்னிங் சைன். அடுத்தது ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. சில பாப்புலரான இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ற வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கிற ஸ்டாக்ஸ், அதாவது அதோட அசெட் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது இல்ல ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது இல்ல கேஷ் ஃப்ளோவை கம்பேர் பண்ணும்போது சீப்பா இருக்கிற மாதிரியான கம்பெனிஸா வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது அண்டர் வேல்யூடா இருக்கிற ஸ்மால் பிசினஸ் ஆர் ஸ்மால் கம்பெனிஸ் கண்டுபிடிச்சு அதுல இன்வெஸ்ட் பண்றது. அடுத்தது எக்ஸப்ஷனல் பிசினஸ், அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கிற ஒரு கேட்டகரின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது பஃபட்டோட ஒரு மெத்தட் எக்ஸப்ஷனல் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாரு ஓகேங்களா. அதாவது ரொம்ப ரேரா இருக்கிற மாதிரி, ஓகே இது கூட்டத்துல இருந்து தனியா இருக்கிற மாதிரின்னு கூட வச்சுக்கலாமே. சம் ரீசன்ஸ்னால ரொம்ப தனித்துவமா இருக்கிற மாதிரியான பிசினஸ்ல ஒரு கரெக்டான வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது டாப் ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் ஓன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ்ல வேணா நம்மளும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்கள மாதிரியான பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது
பப்ளிக்காவே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். சோ அத பார்த்தாலே நமக்கு வந்து நிறைய ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற 2 பொதுவான பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு டிசிப்ளின்டாவும் கன்சிஸ்டன்டாவும் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அத வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் தோ அது வந்து ஒரு அன்பாப்புலரான ஸ்ட்ராட்டஜியாவே இருந்தாலும் கூட. 2வது அவங்க பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸ்ல தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டெய்லி பிரைஸ் மூவ்மெண்ட்ட ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. பஃபட் வே பெஞ்சமின் கிரஹமோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் இன்வெஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்டான வாரன் பஃபட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற அவரோட ஐடியாஸ் சிலதை இப்ப நம்ம பார்க்கலாம். இவர் வந்து கிரஹமோட பிரின்சிபல்ஸ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாரு. அதுலயும் குறிப்பா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, மார்க்கெட் எமோஷன்ஸ்ல இருந்து தள்ளி இருக்கிறது அண்ட் அதோட சேர்த்து சில விஷயங்களை பாத்தீங்கன்னா அவர் வந்து அடிஷனலா அப்ளை பண்றாரு. அதுலயும் குறிப்பா வந்து ஃபியூச்சர் growthல ஸ்ட்ராங்கான ஃபோக்கஸும் எக்ஸப்ஷனல் பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுவாரு. சோ இவர் இன்வெஸ்ட் பண்ற டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நம்பர் 1 பிரான்ச்சைசிங் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதாவது பிரான்ச்சைசிங் பிசினஸ் அப்படின்னு அவர் மீன் பண்றது என்ன அப்படின்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரஸ்டடான கன்சியூமர் பிராண்டா அது இருக்கணும். அதாவது அந்த கம்பெனி அந்த பிராண்ட் மேல மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் அவங்களோட பிசினஸ் ஆபரேஷனுமே ரொம்ப சிம்பிளா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கணும். 3வது ஃபைனான்சியலி அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் அந்த குறிப்பிட்ட செக்டார்ல அந்த கம்பெனியும் ஒரு டாமினன்ட் பொசிஷன்ல, அதாவது ஒரு ஹை பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கணும். சோ இத பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்களோட பிசினஸ்ல காம்படிட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாலுமே லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டியா பாத்தீங்கன்னா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்தது பையிங் டியூரிங் ட்ரபிள். இப்ப ஏதாவது ஒரு டெம்பரவரியான ஒரு ப்ராப்ளம்னால மார்க்கெட்ல பிரைஸ் வந்து பயங்கரமா ஃபால் ஆகுதுன்னா அந்த மாதிரியான டைம்ல ஒரு நல்ல நல்ல ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா இவர் பை பண்ணுவாரு. சோ இவரோட போர்ட்போலியோல அதுலயும் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் சக்சஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன்ல ஒண்ணு, அதாவது ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லணும்னா டக்குன்னு எல்லாரோட மைண்டுக்கும் வரது கொக்கோ கோலா ஸ்டாக் தான். அந்த கொக்கோ கோலா ஸ்டாக்கே பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் வாங்கியிருக்காரு. 1987ல இவங்களோட நியூ கோக் அப்படிங்கிற ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆனப்போ ஒரு பயங்கரமான கிராஷை வந்து பாத்தீங்கன்னா அது கிரியேட் பண்ணுச்சு. மத்தவங்க எல்லாரும் கொக்கோ கோலா பார்த்து பயந்துகிட்டு இருந்த அந்த டைம்ல இவர் வந்து ஒரு ஹியூஜ் கேபிட்டலை பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கொக்கோ கோலால இன்வெஸ்ட் பண்றாரு. அண்ட் பின்னாடி அதுல இருந்து பயங்கரமான ரிட்டர்ன்ஸையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து எடுக்கிறாரு. 3வது இவரை பொறுத்த வரைக்கும் அந்த மேனேஜர் வந்து உண்மையாலே ஒரு ஓனர் மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. சோ ரியலிஸ்டிக்கான கோல்ஸை பிக்ஸ் பண்ணி அந்த கோல்ஸை அப்பப்போ பாத்தீங்கன்னா அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும். இன்னொன்னு growth அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்குள்ளேயே நடக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, 10-15 பிசினஸ் வாங்கி 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 அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து அதிகப்படுத்த கூடாது. அவங்களுக்குள்ள அவங்க எவ்வளவு வந்து க்ரோ ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது அந்த கம்பெனியோட கேபிட்டல ப்ராப்பரா பாத்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டடியான சஸ்டைனபிளான ஏர்னிங்ஸ் growth அந்த பிசினஸ்ல இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்லயும் பாத்தீங்கன்னா அந்த பிசினஸால ஒரு நல்ல வேல்யூக்கு பாத்தீங்கன்னா போக முடியும். சோ இது இல்லாம அந்த ஸ்டாக் வந்து சீப்பாவே இருந்தா கூட கண்டிப்பா பாத்தீங்கன்னா பஃபட் அந்த ஸ்டாக்கை சீண்டவே மாட்டாரு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி டைரக்டா வந்து நம்ம பஃபட் கிட்ட இருந்தே வந்து லேர்ன் பண்ணலாம். சோ இவர் வந்து இந்த berkshire.com அப்படிங்கிற அவங்களோட கம்பெனியோட வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா வருஷம் ஆனுவல் லெட்டர் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. சோ ஈவன் கிரஹம் கூட பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அதை பண்றதே கிடையாது. பட் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற அவரோட தாட்ஸ் மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பப்ளிக்காவே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஷேர் பண்ணுவாரு. சோ இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நல்ல மேனேஜர் இருக்காரு அப்படின்னா ஒரு மோசமான பிசினஸ் மாடலை அவங்களால வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணவே முடியாது. சோ அந்த மாதிரி பிசினஸ் வந்து நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கறத சொல்லி பாத்தீங்கன்னா ஜேசன் ஸ்பீக் இந்த சாப்டரை முடிக்கிறாரு. நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கவலையப்படாதீங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த வீடியோல 16வது சாப்டர் பத்தி டீடைலா பார்க்கலாம். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.